சொல்ல போனா திண்டுக்கல்ல நாராயணசாமி என்ற ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளி என்னை சந்தித்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தார். எனக்கு 2 கையும் கிடையாது, 2 கையும் எனக்கு பொருத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை மனுவிலே குறிப்பிட்டிருந்தார். நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன், எப்படி 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் பொருத்த முடியும்? இது சாத்தியமில்லை என்றேன். இல்ல முதலமைச்சர் நீங்க மருத்துவர்களை நாடி நீங்கள் எனக்கு ஒரு குழு போட்டு என்னை பரிசோதனை செஞ்சு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து ஒரு மருத்துவ குழுவை அமைக்கப்பட்டு அவரை பரிசோதனை செய்து இறந்தவர் உடலில் இருந்து 2 கையை வெட்டி அவளுக்கு பொருத்தப்பட்டு இன்னைக்கு அற்புதமா 2 கையை. நான் திண்டுக்கல் பிரச்சாரத்துக்கு போகும்போது திண்டுக்கல்ல எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது என் அறைக்கு வந்து என்கிட்ட கை கொடுத்துட்டு போனார். அவருக்கு திருமணமாகி 2 குழந்தையோடு இருக்கிறார். 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் வழங்கி இன்றைக்கு அரசு பொது மருத்துவமனை ஒரு சாதனை படைத்திருக்கிறது அதிமுக ஆட்சியிலே. அந்த அளவுக்கு மருத்துவம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மருத்துவத்துறை சிறந்து விளங்கியது.